அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம T1 சேனல்ல பேப்பர் நியூஸ் பார்க்க போறோம். பார்க்கலாம். அண்ணே சொல்லுப்பா. என்ன ரொம்ப மும்முரமா பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? என்னப்பா பேப்பர் இடத்துல பாரு, எங்க பாரு கள்ளக்காதலு, அப்புறம் இல்லைன்னா லவ் பண்ற பையனை உடனே வெட்டி கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருதுப்பா. அப்பெல்லாம் வர வர கொலை குத்துதான். தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, அப்படி என்னதான் படிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப கூட போற நம்ம தருமபுரியில இத்தனைக்கும் நம்மளுடைய காவல் உதவி ஆய்வாளர் தான் பாவம் அவர். சப் இன்ஸ்பெக்டர் தனிப்பிரிவு சிறப்பு SSI. ஐயோ, அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஒரு கள்ளக்காதல் விவகாரத்துல அவரே மாட்டாரா? ஆமா, அவரே வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளி கொல்ல பார்த்துருக்காரு. யார? கள்ளக்காதல இன்னொரு பொண்ணோட தோற்றம் பட்சத்தை பொண்ண. அதிர்ஷ்டவசமா அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப அதை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். இப்ப எப்படின்னா, கோமதின்னு ஒரு 28 வயசானவங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி 8 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவங்க வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதோ சம் ப்ராப்ளம் மாட்டு இருக்கு. அதனால பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுல வந்துட்டு இருந்திருக்காங்க 2 வருஷமா. அந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப முன்னாள் கணவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து அடிக்கடி தண்ணி போட்டு போய் அவங்க வீட்டுல ராடி பண்ணிருப்பாரு. இந்த 2 வருஷத்துல இவன் வந்து வாழையா வரமாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு ஏதோ ப்ராப்ளம் பண்ணிருப்பாரு. குடும்ப பிரச்சனை. ஆமா, அந்த தொல்லை தாங்க முடியாம அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, கோமதிங்கிறவங்க போய் தருமபுரி டவுன் போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது இங்க இருக்க முடியாதுமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க பாப்பாரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. அங்க ராஜாராம் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இந்த பொண்ணும் போய் இந்த கோமதிங்களும் போய் அங்க போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி தகராறு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இப்படி போய் சொல்ல அவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு கடைசியில தனியா வீடு எடுத்து தங்களோடு போயிருச்சு. ஒரு போலீஸ்காரர் இப்படி பண்ணலாமா? ரொம்ப தப்பு இல்லது. அவங்க குடும்பம் பிரிஞ்சு போச்சு. வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றாருன்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுக்க வந்தப்போ ஒரு லேடியை வந்து அவர் வந்து தனிப்பட்ட விருப்பத்துல கள்ளக்காதல் ஏதோ 2 பேர்த்துக்குள்ள தொடர்பு ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த பொண்ணுக்கு தனியா வீடு எடுத்து தங்க வச்சிருக்கிறாரு. அங்க தங்க வச்சுட்டு ஒரு பாப்பார்பட்டியில அங்க இருந்து தினமும் போயிட்டு வரா. இது எப்படியோ போலீஸ்கார வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க மனைவி தெரிஞ்சு போய் அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில போவாம இருந்திருக்கிறாரு. இந்த போவாம இருந்ததுனால அந்த கோமதிக்கு டவுட் ஆயிருச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் வரமாட்டேங்கிறீன்னு சொல்லி கேட்டு 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வந்திருக்குது. அடுத்தவருடைய கணவரை வந்து ஏன் வரமாட்டேங்கிறீன்னு கேக்குறாங்க. போவோம் என்ன அது என்ன நிலைமைன்னு தெரியல கேட்க. சரி, உடனே அவர் என்ன ஒரு பிளான் பண்ணிருப்பாராட்டு இருக்குது. சரி, உன் ஜாதகத்தை கொடு, நான் போய் இப்ப ஜாதகம் பார்த்துட்டு வரேன், ஏதோ பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜாதகம் வாங்கிட்டு போயிட்டு, அப்புறம் இப்ப முந்தா நாள் போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்ததுல 2 பேருக்கு பிரச்சனை வரும், அதுக்கு சில பரிகாரம் பண்ணணும், அதனால வந்து நம்ம பெருமாள் மேடு கோயில் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நைட்ல ஒரு நைட்டு ஃபுல்லா கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து பாத பூஜை பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம வச்சு கூட்டிட்டு போயிட்டு அங்க நைட்ல கிணத்துல போய் தண்ணி முண்டுவா, நம்ம பரிகார பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து கோமதிங்கிறவங்கள போக சொல்லியிருக்காங்க. இவரு பின்னாடியே போயிருக்கிறாரு. கோமதிங்கிறவங்க கயிறு கட்டி கிணத்துல தண்ணி இழுத்துருக்காங்க. கரெக்டா அந்த டேரம் பத்தி இவர் பின்னாடி தள்ளி விட்டு ஒரு எஸ்கேப் இருந்து கூட அப்படியே ஓடி எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒன்னு அந்த அம்மா தண்ணிக்குள்ள இருந்து தத்தளிச்சுக்கிட்டு கூச்சல் போட, எனக்கு காப்பாத்துங்கன்னு. அந்த நைட் நேரம் இல்லையா, அமைதியா இருக்கும். அக்கம் பக்கத்துல சவுண்ட் அதிகமா கேட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னா லேடி சவுண்ட் மட்டும் தனியா கேட்குதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துலாம் காப்பாத்தி நேரம் ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாங்க, தருமபுரி ஜிஹெச்சுக்கு. அங்க போய் பார்த்ததுலதான் இந்த போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சதுலதான் இந்த மாதிரி ராஜாராம் என்கிறவர் வந்துதான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்பா எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. இல்ல இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு வாழ்றதுனால சில பேர்த்துக்கு நிறைய இந்த மாதிரி தோணுது மாட்டம் இருக்குது. என்ன அவங்களுக்கு கூட அனுசரிச்சு போனா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் தமிழகத்துல இப்பெல்லாம் பாருங்க, நிறைய பேரு லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்றாங்க, திடீர்னு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை பத்தி போட்டிருக்கீங்களா? அதை பத்தி போடல. இந்த மாதிரி ஆனதுனால இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. சரி, விடுங்க, அடுத்தது பார்க்கலாம். அடுத்த நியூஸ்னா அடுத்ததாப்பா அண்ணா, அடுத்தது வேற என்ன போட்டிருக்கு? வேற பாருப்பா, உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ல இந்த மாதிரி நடந்திருக்குதுப்பா. மனசாட்சியே இல்லாம
அப்படிதான் நடந்துச்சு, மனசாட்சி இல்லாம. ஆமாப்பா, என்னன்னா உத்தரப்பிரதேசம் கான்பூரை சேர்ந்தவர் சூரஜ், வயசு 25 வயசு. சின்ன பையனா? ஆமா, எலக்ட்ரிஷியனா வேலை செய்யறாரு. சரி. ஓகேங்களா. அதே பகுதியை சேர்ந்தவர் அகன்சா, வயசு 20. எல்லாம் ஒரே ஏரியா? எல்லாம் ஒரே ஏரியா, அதே பகுதி சேர்ந்தவங்க தான், வயசு 20ஆவது. இவங்க 2 பேத்துக்கும் நம்ம தான் சமூக வலைத்தளங்கள் இப்ப நிறைய இருக்குதுல்ல, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு. இன்ஸ்டாகிராம் மூலியமா 2 பேர் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஓ. பழக்கம் ஏற்பட்டு அது அப்படியே நட்பா வந்து காதலா மாதிரி 1 வருஷமா போயிட்டு இருந்திருக்குது. ஆனா இந்த லவ் மேட்டர் பொண்ணோட வீட்டுக்கு, அகன்சா வீட்டுக்கு தெரிய வர அவங்க வீட்டுல பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, பொண்ணு வீட்டுல. ஆமா. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஒருவேளை நம்மளோட காதலை பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லவ் பண்ற பையனோட வீட்டு விட்டு ஓடி போயிடுச்சு. எஸ்கேப் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆகி தனியா ஒரு வீடு எடுத்து தங்கிருக்குது. அந்த பையனோட கல்யாணம் பண்ணிக்கலாம், லிவிங் டுகெதர்ல இருந்திருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கு. இந்த நிலைமையில அந்த சூரஜ் இருக்காருல்ல, அவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டுருச்சு. ஏற்கனவே லவ் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாரு, லிவிங்ல இருக்காரு. இருந்த போதிலும் பக்கத்துல எலக்ட்ரிஷியன் வேலை தான் செய்யறாரு, அக்கம் பக்கத்துல ஒரு 100 பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டுருச்சு. சரி. இந்த லவ் பண்ண அகன்சாக்கு பயம் ஏற்பட்டுருச்சு வேற. எங்க நம்ம விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்ட்டு, நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த பையனை வந்து கேட்டிருக்கு சூரஜ். ஆமா. இல்லைன்னா என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க மறுத்துனா நீ வந்து என்னைய வந்து கற்பழிச்ச அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஸ்டேஷன்லன்னு சொல்லுவோம். இவனுக்கு பயம் பொய்யா சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஃபேக்கா 2 பேரும் லிவிங் டுகெதர் தான் இருக்காங்க. அதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன், 2 பேத்துக்கு ஓகேனா அது ஒன்றும் இது கிடையாதுன்னு சொல்லியிருக்குல்ல. அது இல்லாம 2 பேரும் மேட்சர் வேற, 25 வயசு 20 வயசு. 2 பேரும் லிவிங் இந்த மாதிரி என்னை வந்து பல தர லவ் பண்ணி ஏமாத்தி இந்த மாதிரி பல தர என் கூட வந்து ஒன்னா இருந்திருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்திருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், என்னடா இது, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வேற கூட தொடர்பு கூட இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே இந்த பொண்ணு மிரட்டுவான். உடனே வந்து இந்த விஷயத்த வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டை வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த அகன்சியா பொண்ணை தலையை கொண்டு போய் செவுத்துல அடிச்ச உடனே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. சினிமாவில் வர மாதிரி இருக்கு. ஆமா, மயக்கம் போட்டு தலை ஃபுல்லா ரத்தம் ஊத்துது. ஆனா அவன் எந்த மனநிலையில இருந்திருப்பான்னு தெரியல வேற. அந்த நிலைமையிலையும் எங்கடா இந்த பொண்ணு தப்பிச்சிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த பொண்ணோட கழுத்தையே எடுத்துருக்கான்பா. எதுல? கத்தியில. லவ் பண்ண பொண்ணு கழுத்தை அறுத்துட்டான்பா அநியாயத்துக்கு. எப்படி போதையில் இருந்துருப்பானா, எப்படி இருந்துருப்பா கருமமா தெரியல. அப்புறமேல இந்த மாதிரி விஷயத்த பாக்குறப்ப நம்ம நாடு எங்கதான் போகுதுன்னு தெரியல. அதாவது ஒரு பெண்களை வந்து வளர்ப்புங்கிறது கெட்டவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு நம்ம கண்காணிக்கணும்ல. இப்ப கண்காணிக்காதனால இவ்வளவு பெருசு வந்து நிக்குது. இப்ப சரி, லவ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கையானவன இப்ப எங்க வர பொண்ணுங்கன்னா எந்த நல்ல பசங்க லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு இந்த தட்டிய சுத்தத்துல அவங்களதான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுங்க. அப்படிதான் நீங்க சொல்றதா உண்மை. அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், இந்த இது இல்லாம கொலை பண்ணிவிட்டு அங்க உட்காந்து செல்ஃபர் எடுத்திருக்கான் அந்த புள்ள முன்னாடி. அந்த பாடி வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு டெரரா இருந்திருப்பான் அவன். அப்புறமேல இவன் தனியா செய்யறதுக்கு ஏதோ ஒரு பயந்துருப்பான்றது. அதுக்கப்புறம் உடனே நான் ஃப்ரெண்ட் ஆசிஷ் குமார்னு ஒருத்தன், அவனை ஃபோன் பண்ணி பைக் எடுத்துட்டு வாடான்னு சொல்லி அந்த கொலை பொண்ணு அந்த பொண்ணு அவன் தன்னுடைய காதலியோட உடம்ப சூட்கேஸில் வச்சு எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட அவங்க ஊர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி யமுனை ஆறு இருக்குதுல்ல, அங்க கொண்டு போய் அதெல்லாம் பக்கம் தானே உங்களுக்கு. அதான் பைக்ல கொண்டு போயிருக்கான் பாரு 100 கிலோமீட்டர் சூட்கேஸ்ல வச்சு. அவனும் ஒரு மனுஷனா, சின்ன பையன், 25 வயசு பையன் தான். இவ்வளவு தைரியம் வருது பாத்துக்குப்பா. இந்த மாதிரி போயிட்டு இருக்குது பொழப்பு. கொண்டு போய் இந்த நிலைமையில இப்ப 2 பேரும் போய் தனியா வீடு எடுத்து தங்கினாங்கல்ல, சூரஜும் அகன்சாவும். அந்த டைம்ல அவங்க பொண்ணோட அம்மா வந்து ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி என் பொண்ணு காணோம் அப்படின்ட்டு. இந்த விஷயம் அவங்களும் துப்பு தொலைஞ்சு வரப்ப இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ்க்கு கூட போதும், அதை வச்சு ஏதாவது ஆக்சுவலா ஓடி போனதை கண்டுபிடிக்க போனவங்க இவன் கொலை பண்ணா நான் பத்தி தெரிஞ்சிருக்குது. ஓ, காணாம போனவங்க கண்டுபிடிக்க போய் கடைசியில ஆமா பாடியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, இதான் அப்புறம் 2 பேரும் இவனையும் அவங்க அந்த சூரஜையும் ஃப்ரெண்ட் ஆசிஷ் குமாரையும் போலீஸ் கைது பண்ணி சைடில் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, கடுமையான சட்டம் தரணும் கண்டிப்பா. தண்டனை வந்து ஏன்னா இந்த சமூக வலைத்தளம் மூலமா பழகுறாங்க, யாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது, கடைசியில் இந்த நிலைமையில் போய் முடிச்சிருது. கண்டிப்பா பெற்றோர்களை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ண சொன்னோம், குழந்தைங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க. அதாவது பிரைவசி கொடுக்காம அவங்களை வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்பதான் வந்து எல்லாமே இப்ப மாடர்ன் வேட் ஆயிடுச்சுல்லப்பா, எல்லாத்துக்கும் கையில ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. இப்ப எதெல்லாம் யாருதான் யூஸ் பண்ணாம இருக்காங்க. ஆனா அதை நல்ல முறையில யூஸ் பண்ணா நல்ல விதமா இருக்கும்.
சரிப்பா அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா?